தமிழ்நாட்டில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினரும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இயக்கத்திற்காக உழைத்ததற்கு பிறகு என்னை சாதாரண உறுப்பினராக தூக்கி எறியப்பட்டார்கள். என்னை நான் வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லி உங்களுடைய மேலான வாக்குகளை எல்லாம் விசில் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என கேட்டு இதோ சாதனை செம்மல் அவர்கள் கும்பிட்ட கரத்தோடு உங்கள் பகுதியின் வெற்றி சின்னமான விசில் சின்னத்திலே என கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை சாவிட்டு செல்ல பிள்ளை சாதனை செம்மல் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை சாதனை செம்மல் வெற்றி சின்னமான விசில் சின்னத்திலே மனிதர் மானத்தை காட்டுகின்ற 42 ஆண்டு காலம் 42 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்ததற்கு பிறகு என்னை சாதாரண உறுப்பினராக தூக்கி எறியப்பட்டார்கள். என்னை நான் வளர்க்கப்பட்ட ஒருவர். அதற்கு பிறகு நிகழ்ச்சி கூட கட்டக்கூடாது என்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட். அதற்கு பிறகு இங்கே நீதிமன்றத்தில் வழக்கு. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு உங்களுக்கு தெரியாதுன்றல்ல எவ்வளவு சோதனைக்கிடையில் நான் இங்கே இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என் வேட்புமனுவே செல்லாது என்று கூட எழுதி கொடுத்தார். நல்லா எழுதி கொடுத்துரு வேட்புமனை நடந்து போறோம் நல்லா நடந்து போறோம்னு பார்த்தா கால் முண்டிங்கிறேன். அதே போல வேட்புமனுவே சரியில்லை என்று கூட 4 மணி நேரம் போராட்டம். அந்த போராட்டத்திற்கிடையே உங்களை வைத்துக் கொண்டுதான் எதிர்காலத்தை நாம் தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறோம். அதை வருகின்றிருக்கிற நீங்கள் பொன்னான வாக்களை விசில் சின்னத்திற்கு அளித்து மாவீர வெற்றி ஈட்டி தர வேண்டும் உங்கள் பொற்பார் மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு நம்பர் 1 வர விட மாட்டாங்க. நம்மளோட முதலமைச்சர் தான் அதுக்கான நிதி ஒதுக்கி கொடுத்து அதிகமான செஞ்சிருக்காரு. இது ஒரு இந்த மாதிரி நமக்கு இந்த வழக்கு உங்கள் வீடு இருக்குன்னா அதுக்கு காரணம் இப்போ இருக்க நம்ம முதலமைச்சர் தான். அந்த முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அப்போ நான் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போகணும். போட்டிருக்கமா வாங்கம்மா ரெட்டையில ஓட்டு போட்டிருக்கமா ரெட்டையில ஓட்டு போட்டிருக்கமா வாய்ப்பு கொடுக்கமா
எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. மயிலை தொகுதியிலே மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே மயிலை தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய வரவேற்பை வச்சு சொல்கிறேன். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனதிலே ரொம்ப நீங்காத ஒரு ஆழமான இடத்துல இடம் பிடித்திருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற கட்சியை பற்றி கவலை இல்லை. மற்ற கட்சி எப்பொழுதும் எங்களை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு தேர்தலும் ஒரு கட்சி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுடைய போட்டி இங்கே நிற்கின்ற பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். அந்த போட்டியில் நிச்சயமாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே மயிலை தொகுதியில் வெற்றி பெறுவோம். உங்களை தேடி வந்துருங்க. என்ன பார்சல் வந்துருக்கு? என்ன காலையில் பார்சல் வந்துச்சா? பார்சல் பெங்களூருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் தான். என்ன பண்றது? ஜாலியாக இருங்க. சரி, ஓகே, சூப்பர். அப்போ ஓகே. வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே மகேஸ்வரராவ் அவர்களுடைய எல்லாம் ஆதரவு கொடுங்கம்மா. இந்த ஜவுளி பூங்கா எந்த ஆட்சியில் வச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2006 கழகாட்சியில் தான் வந்துச்சு. மகளிரோட திட்டங்கள்லாம் கழக தலைவர் என்னென்ன திட்டங்கள் தீர்த்திருக்காரு தெரியும். அனைவரும் அந்த பயனாளிகளாக இருக்கீங்க. தொடர்ந்து இந்த முறை தொடரணும். எல்லாம் ஆதரவு நன்றி நன்றி. எம்எல்ஏ நிற்கிறார். உதவி ஓட்டு போட்டுருங்க சாமிகளா. எல்லாரும் உதவி வெற்றி சின்ன உதவி ஜெயிக்குது. அம்மா ஓட்டு போடுறது ஏன்னா அட்ரஸ் அவரோட கையெழுத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.